ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு மினி ஷார்ட் போட்டிருந்தோம்ல, அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன நினச்சி போட்டேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. நான் நல்லா ரீச் ஆகும்னு நினச்சேன், பட் ரீச்சே ஆகலை. இட்ஸ் ஓகே, மேபி என்னோடய ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். நான் ராங் டைமில் அப்லோட் பண்ணதாக இருக்கலாம். ஆர் நிறைய பேர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கைண்ட்லி ரெக்வஸ்ட், எல்லோரும் நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ஆளில் இருக்கும்ல, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டா அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தென் அப்படியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஒன்ஸ் நம்ம சேனலை வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலைன்னா அப்பப்போ நம்ம சேனலை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கடா, ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் பர்சனலி ரொம்ப ப்ரோக் ஆகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறது இந்த ஒரு சேனல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறது. அது டவுன் ஆகும்போது எனக்கு அது என்னால் பேர் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் என்னோடய ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இது நார்மல் சேனலாக இருக்கலாம், போகிற போக்கில் ஒரு சேனல் அப்படியா இருக்கலாம். பட் எனக்கு இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்க என்னோடய ஃபேமிலி மெம்பராக தான் ஆகுறாங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை விட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டன் இருக்கும்ல அதை வந்துட்டு தட்டி விட்டுக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் நீங்களும் ஜங்குக்கும் வந்து குக் பண்ணியிருப்பீங்க, பட் அது அப்படியே சொதப்பி வந்திருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவரோட ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகியிருக்கும். அது ஜேகேவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மழுப்பியிருப்பீங்க. தென் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜேகே கிட்ட நீ எப்படி என்கிட்டேருந்து மூவ் ஆன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே எப்படி கண்டினியூ பண்ணலாமா? ஜேகே, நான் உன்னை கேட்கட்டா? கேளு, என்ன கேட்கணும்? அது என்னடா இவ பழசெல்லாம் கிளறாளே, முடிஞ்சு போனதுக்கு எகெயின் இழுக்கிறா, அப்படிலாம் நினச்சிக்காத. ஐம் ஜஸ்ட் க்யூரியஸ். அதோட எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேளு சக்தி, நான் சொல்கிறேன். அது ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறேன். நீ எப்படி என்கிட்டேருந்து மூவ் ஆனான? ஆக்சுவலாக நீ உன்னோட கேரக்டர் இது கிடையவே கிடையாது. நீ ரொம்பவே ஸ்டபானாக இருப்ப. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக எந்த லெவலுக்கு வேணால் நீ போவ. ஃபைனலி அதை நீ அடைஞ்சிருவ. ஆனால் இப்போது டோட்டலி சேஞ்ச்டு. லெட் தெம் கோ அப்படின்னு விட்டுற. அதோட ஒன்று இருந்த ஜேகே ரொம்ப கோவப்படுவான். ஆனால் இப்போ இருக்க ஜேகே அப்படி ஆப்போசிட். ரொம்ப காமா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத பொறுமையாக கேட்குறான். ஐநோ அப்போ இருந்த ஜேகே என் மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருந்தான். என்னை ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்கக்கூடாது. என்னோடய ப்ரெசன்ஸ் அவனுக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு போயிடவே கூடாது அப்படின்னு நினப்பான். இப்போ இருக்க ஜங்குக் ஓகே, நல்லது தான், யூஆர் சேஞ்ச்டு, நல்லது தான். பட் எனக்கு அதுதான் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நீ எப்படி சேஞ்ச் ஆன? ஐ நோ
என்னால் தான் எனக்கு தெரியும். ம், என் மேலே உனக்கு கோவம் இருந்தால் கூட ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடு. நீ இப்படி ரியாக்ட் பண்ணாமல் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் இட். ஓகே, ஓப்பன் பண்ணி எனக்கு உன் மனசில் இருக்கிறத பேசு. ஐ நோ நான் பழசெல்லாம் கிளறேன். முடிஞ்சு போன விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இதே ஃபீலோட நம்ம இப்படி பழக வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பன் இட். ஓகே, நம்ம எல்லாம் பேசி ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒரு சாஃப்டான ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக சிரிக்கிறாரு. ஜங்குக், சிரிக்காத, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். எதுக்கு நீ சிரிக்கிற? நீ சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிற, எனக்கு நல்லாவே புரியுது. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு தானே சொல்லிகிட்ருக்க. நீ கோவப்பட்டாலும் ஓகே தான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ப்ளீஸ், சொல்லு. என்ன சொல்கிற? என்ன சொல்கிற சக்தி? என்ன சொல்லணும் உனக்கு? நான் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ கேட்கலையே. இப்போ வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, ரியாக்ட் பண்ணன்னு சொல்லிகிட்ருக்க. நீ என்ன வேல்யூ பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன வேல்யூ பண்ணலை. இப்போ ஏன் புதுசா? அண்ட் தேங்க்ஸ், இப்போவாச்சு கேட்டி. ஆனால் எனக்கு இப்போ சொல்லணும்னு மனசு இல்லை. எதையும் எனக்கு எகைன் கொண்டு வர வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? எதுவும் சால்வ் ஆக வேண்டாம். இப்படி சொன்னால் என்ன ஜங்குக்கு அர்த்தம்? நான் சால்வ் பண்ணணும்னு தானே பேசிகிட்ருக்கேன். நம்ம ஏன் அதை சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான், நம்ம எதுக்கு இதை சால்வ் பண்ணணும்? பிகாஸ் ஐ லவ் யூ ஜங்குக். என்ன சொன்ன? ஐ லவ் யூ. காது கேட்கலையா? லவ் யூவா? அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியுமா? என்ன பழி வாங்குறியா ஜங்குக்? அப்போ நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்றதுக்காக பழி வாங்குறியா? நான் எதுக்குமா உன்னை பழி வாங்கணும்? சாரி, உனமா சொல்கிறதுக்கு. நான் எதுக்கு சக்தி உன்னை பழி வாங்கணும்? நான் யாரும் உன்னை பழி வாங்குறதுக்கு? சீரியஸாக தான் கேட்குறேன். லவ் யூக்கு மீனிங் தெரியுமா? சரி, அதை விடு. இப்போ நீ என்கிட்ட லவ் யூன்னு சொல்கிற, அப்போ என்னை விட்டுட்டு போகும்போது உனக்கு தோணலையா? இப்போ என்ன புதுசா? எதனால் வந்தது? எதனால் என்ன எப்படி என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா? ஏன் நான் அப்போ விட்டுட்டு போனேன்ல. ஆமாம், எனக்கு உன் மேலே கோவம் இருக்குது. அந்த கோவம் எப்போவுமே என்னை விட்டு போகாது, உன் மேலே இருக்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதோ நான் லவ் பண்ண பொண்ணாச்சு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் உன்னை நான் அந்த ரூமில் தங்க விட்டுருக்கேன். அவ்வளோதான். உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு.
ஜங்குக். என்ன ஜங்குக்? ஆ என்ன ஜங்குக்? அப்போ நான் அவ்வளோ அழுதல்ல. அப்போ இந்த ஜங்குக் தெரியல உனக்கு? ஆ தெரிலல்ல. இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ. எனக்கு இந்த ஏதோ பார்த்து வந்த லவ்லாம் எனக்கு வேண்டாம். ஆ அப்போ என்னை நீ விட்டுட்டு போனல்ல, விட்டுட்டு போனதாகவே இருக்கட்டும். ஐம் ஜஸ்ட் ஹேட் யூ. ஓகே, ஹேட் யூ தி மோஸ்ட். இங்கே ஏதோ இருக்கியா? நம்ம ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறோமா? அவ்வளோதான். ஓகே, நம்ம ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் மட்டும்தான். நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கூட நினச்சி பார்த்துறாத. ஓகே, மற்றபடி அவங்கிட்ட காமா கூலாக தான் இருப்பேன். ஓகே, பிகாஸ் நீ எனக்கு ஒரு தேர்ட் பர்சன், அவ்வளோதான். என்னோட ஃபேவரட் பர்சன் கிடையாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் போகிறேன். ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னை புரிஞ்சுக்கோ. நான் ஏதோ தெரியாம. என்ன தெரியாம? ஆ நானும் இதே மாதிரி தானே அழுது நல்லா அழுகு. எனக்கு காதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கு. அழுகு, எனக்கு இதுதான் வேணும். ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சாரி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சாரி, சாரி. ஓய் சக்தி, என்ன நீ ஏதோ ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்திருக்க போல. ஆ நான் அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டீப்பா? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ நினச்சிட்டு இருந்தியா? நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டேன் தெரியுமா ஒன்று? ஆ சரி, ஓகே, டைம் ஆச்சு, தூங்கலாமா ரெண்டு பேரும்? நாளைக்கு வேறு காலேஜ் இருக்குல்ல. ஆ ஓகே, தூங்கலாம். அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் தூங்க போயிடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் அது எல்லாமே நினச்சி தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் ஜங்குக்கிட்ட போயிட்டு நீங்கள் எகெயின் அவர் வேணும்னு சொல்லும் போது இது மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாரோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜங்குக்கும் வந்துட்டு காலேஜுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக், ஓய் சக்தி, என்ன? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்கிறியா? ஐயோ, என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. நம்மள மாதிரி எதுவும் ஓவர் திங்க் பண்ணி கேட்க போகிறானோ? ஐயோ, ஓய் என்ன நீ நைட்லேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்க. வண்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது? ஒன்றும் இல்லை, என்ன கேட்கணும் கேளு. அது எப்படி கேட்குறதுன்னு தெரில. இப்போது நான் க்ளோஸாக இருக்க ஒரே பர்சன் நீ மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ஒரு ஐடியா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். என்ன ஹெல்ப்? ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி? என்ன? ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு சொல்லித்தரியா? ஆக்சுவலாக எனக்கு இந்த காலேஜில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நானும் இவ்வளோ நாள் லவ்லாம் வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏன்னு தெரில, அந்த பொண்ணு எனக்கு ஒரு 2 மந்த்தாக மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் ஏன்னு தெரில, நேற்று நைட் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி அதுவும் சரியாக தான் பட்டுச்சு. நம்ம ஏன் எகெயின் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடாதுன்னு. அதான் அவளுக்கு
ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ஆல்ரெடி இருந்திருக்கோம் இல்லையா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. ஸோ அவனுக்கு நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ஸோ ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படிலாம் பிஹேவ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றது உனக்கு தெரியும்ல. ஸோ சொல்கிறியா? நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாச்சும் லைஃப் லாங் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஜங்குக் கேட்கவும், உங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படி துண்டு துண்டாக உடையுது, உங்கள் ப்ரீத்தெல்லாம் அப்படியே அன்ஈவன் ஆகுது, உங்கள் இயர்ஸ்லாம் அப்படியே அடைச்சி போகுது, உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருண்டுக்கிட்டு வர மாதிரி இருக்குது, உங்களோட தொண்டைக்குழி இருக்கு இல்லையா அது அப்படியே ஊசி இறக்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒரு பெயின். பட் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ்டான ஸ்மைலோட ஓகே ஜங்குக் ஹெல்ப் தானே பண்ணிடலாம். யார் அந்த பொண்ணு? அது சர்ப்ரைஸ். நான் அந்த பொண்ணை ஓகே பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக நான் உனக்கு காட்டுறேன். இப்போவே காட்டி அந்த பொண்ணு ஓகே சொல்லலைன்னா அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியான ஃபீல் வரும்ல. சேம் உனக்கும் இந்த பொண்ணு தானே ஜங்குக் லவ் பண்ணா, சே ஒத்துக்காமல் போச்சே அப்படின்னு தோணும்ல. அதனால தான் ஓகே பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டாக உனக்கு தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். ஓ ஓகே சரி சரி ஜங்குக், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகட்டா? சரி ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் பிளானோட வரியா? எனக்கு சீக்கிரமே அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் உங்களால் நிற்கவே முடியல, அப்படியே வேகமாக நடந்து போயிடுறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு இங்கே அப்படியே சிரிச்சிட்டு அவர் கிளாஸ்க்கு வந்து போயிடுறாரு. ஸோ உங்களால் கிளாஸில் உட்காரவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கத்தி அழணும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூனே வந்துட்டு ரூமுக்கு வந்து போயிட்டுருப்பீங்க. இப்போ ரூமுக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஒரு டீப் சைலண்ட், எதுவுமே திங்க் பண்ணாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சக்தி, நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? உனக்கு என்னாச்சு? அவன் உன்னோட பாஸ்ட் அவ்வளோதானே? நீ தானே அவன் வேணான்னு சொல்லிட்டு வந்த, இப்போ என்ன உனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு? நீ அவன் இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டான்னு ஹாப்பி தானே ஆகணும். அவன் மூவ் ஆன் ஆகிட்டான்னு சந்தோஷம் தானே படணும். அப்புறம் என்ன, நீயும் உன் லைஃப்பில் எல்லாத்தையும் லைஃப்பை பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன, உனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குல்ல, அதை நீ அச்சீவ் பண்ணணும். அப்படியே நீ ஒரு மாதிரி இருக்க. எதுக்கு நீ அழுகுற? எதுக்கு சக்தி நீ அழுகுற? அவன் உன்னோடது இல்லை, நீ தானே அவன் வேணான்னு சொல்லிட்டு வந்த. இப்போ என்ன, போறான் உனக்கு என்ன வந்துச்சு? அவன் மூவான் ஆகிட்டான், நீ தானே மூவான் ஆகணும்னு ஆசைப்பட்ட. பண்ணல, அவன் என்ன உனவே நினைச்சிட்டு இருக்கணும்னு உனக்கு
ஆசையா? ஆனா ஆனா உனக்கு ஏன் அழுக வருது? ஏன் நீ அழுகிட்டு இருக்க? எனக்கு தெரியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன விட்டு போயிட்டானா? ஜங்குக்கு என்ன விட்டு போயிட்டானா? நான் தான் அவனை தொலைச்சிட்டேன். நான் தான் அவனை தொலைச்சிட்டேன். என் ஜங்குக்கு நான் தான் தொலைச்சிட்டேன். இப்போ அவன் என்னோடது இல்லை. ஜங்குக்கா இல்ல, அழகக்கூடாது. சக்தி, அழகக்கூடாது. அழகக்கூடாது. It's okay. It's okay. It's okay. It's okay. ஜங்கு, உனக்கு வேண்டாம். அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். அதை கெடுத்துக்கிறாது. நமக்கு பிடிச்சவங்க கடைசி வரை நமக்கு கூடவே வருவாங்கன்னு நினைக்கிறது நம்ம தப்பு தானே? நீ தானே அவனை வேணான்னு சொன்ன. நீ வேணான்னு சொல்லும் போதும் இதே மாதிரி தானே அவனுக்கு வலிச்சிருக்கும். இப்ப அவன் உன்னை வேணான்னு சொல்லாமலே வேணான்னு புரிய வச்சிட்டான். இட்ஸ் ஓகே. அவன் ஹாப்பியா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழுகுறீங்க. ஸோ ஈவினிங்கும் ஆகுது. ஜங்குக் ரொம்ப நேரம் உங்களுக்காக காலேஜில் வந்து வெயிட் பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. சரி நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வழியாக வந்துட்டு ரூமுக்கு வந்திருப்பாரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே அழுதபடி அப்படி ரூமில் இப்படி படுத்து தூங்கியிருப்பீங்க. சரி ஜங்குக்கும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஸோ டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது. நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வந்து ஐடியாலாம் கேட்பாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பண்ணுவார். அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து ஷையாக வந்து சொல்லுவார். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு விட்டுடுறீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே, ஓய் சக்தி இங்கே வாயேன். என்ன ஜங்குக், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு வரட்டா? ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், வரியா ப்ளீஸ்? அப்படியே என்ன? சரி சரி இரு, ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக் முகத்தில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து தெரியுது. நீங்கள் ஒரு மாதிரி க்யூரியஸா? ஏன்னா சாரி என்னைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. என்னாச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு எதோ ஓகே சொல்லிட்டாளா? அந்த பொண்ணு மட்டும் ஓகே சொல்லியிருந்தா நான் இதை விட இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் நடக்கும். அந்த ஹாப்பினஸையும் நீ பார்க்க தான் போகிற. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்ப்பேன் ஜங்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானும் பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நாளாக நீ ஒரு மாதிரியாகவே இருக்க. என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி பேசுகிற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த சக்தி மாதிரி இல்லையே, என்னாச்சு உனக்கு? எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி விடு. என்னாச்சுன்னு கூட ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டேன்ல, அந்தளவுக்கு ஆயிட்டுனா ஜங்குக். இட்ஸ் ஓகே. ஓய் என்ன எகெயின் இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டியா?
அப்படின்னு தான் நினப்ப நீனு. எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தான் நீ நினப்ப. எப்போவுமே ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிட்டு உட்காந்துருக்க. என்ன தான் அப்படி நினப்ப? அது ஒன்றும் இல்லை ஜங்குக். நான் கரியர் பற்றி ஃபேமிலி பற்றி நினப்பேன். வேற என்ன நினைக்க போகிறேன்? ஓ, அதுவும் கரெக்டு தான்ல. உனக்கு நினைக்க என்ன இருக்குது? நீ ஹாப்பியாக இருக்க, உன்னோட கரியர் பார்க்குற, இண்டிபெண்ட்டாக உன்னோட லைஃப்பை பார்த்துக்கிற, ஃபேமிலியை பார்த்துக்கிற. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இல்லை எனக்கு தான் பார்த்தியா, கரியரை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். இப்போ ஒருத்தி கூட வர போகிறா, அவளையும் பார்க்கணும். அப்புறம் கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு குழந்த பிறக்கும், அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல அடாப்ட் பண்ணணும்னு, கண்டிப்பாக அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணணும், அந்த குழந்தைய பார்த்துக்கணும். எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. இப்போவே எனக்கு ஏதோ மூட்டை கட்டி தலை மேலே வச்ச மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. லைஃப்பில் நமக்கு ஹாப்பினஸ் வேணும்னா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆமாம், ஹாப்பினஸ் வேணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆமாம் ஜங்குக், எனக்கு என்ன சொல்லு, நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன். லைஃப் பார்த்துட்டு இண்டிபெண்ட்டாக சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ சொல்கிற மாதிரி. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்ட? அதையும் மறந்து போயிட்டேன் பாரு. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு தான் கரெக்டாக இருக்கும். பண்ணலான்னு இருக்கேன். ஓ சூப்பர் ஜங்குக், சூப்பர். அந்த பொண்ணுக்கு ஓகே தானே? ஐ மீன் அந்த பொண்ணு உங்ககிட்ட செட் ஆகிட்டா தானே? அதெல்லாம் எப்போவும் செட் ஆகிட்டா. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கா. மேபி என்னோடய லவ்வை சொன்னால் அவள் அக்செப்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுவரை என் கூட க்ளோஸாக தான் பேசிகிட்ருக்கா. பார்க்கலாம், நாளைக்கு என்னன்னு சொன்னால் தான் தெரியும். பட் அவன் நோ சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஆனால் அதுக்காக விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். ஓ ஓகே. இப்போது நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அதுதான் இங்கே மேட்ரே. நான் அந்த பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அது எல்லாமே ரிஹர்சல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு நீ அந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுறியா? நான் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லி காட்டுவேன். ப்ளீஸ், நோன் மட்டும் சொல்லாத சக்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், என்ன சாகடிக்கிறேன். இதுக்கு என்ன ஒரேடியாக கொண்டுடலாம்ல. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. நீ யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ண போகிற, அதான் அதுக்கு ஒரு டாய் மாதிரி ரிஹர்சல் பொம்மையாக நிற்கணும்ல. இட்ஸ் ஓகே ஜங்குக், நான் நிற்கிறேன். நிற்கிற ஜங்குக், இதில் என்ன இருக்கு? தேங்க்யூ சக்தி, நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியோன்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இதில் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்ச பையன், உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேண்ணா. இதே டைலாக் தானே நான் அன்றைக்கி சொன்னேன். அதே மாதிரி எனக்கு ரிப்பீட் பண்ணுறியா? பாத்தியா, இதுதான் கர்மா இல்லை? ஆமாம், இதுதான் கர்மா. சரி, ஓகே. நான் எந்த மாதிரி நிற்கணும்? என்ன பண்ண போகிறேன்? எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? பெருசாலாம் அதை யோசிக்கலை. ஜஸ்ட் அந்த பொண்ணு கண்ணை பார்த்து கை பிடிச்சி என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். அவகிட்ட நான் சொல்லணும், இதுவரை நான் யார்கிட்டேயுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லடி, ஆனால் இப்போது இனிமே உங்ககிட்ட மட்டும்தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அது நான் சொல்லும் போது அவளுக்கு அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஷார்ப்பாக அப்படியே உள்ள நெஞ்சுக்குள்ளே இறங்கணும். அப்படி ஒரு ப்ரப்போசல். அப்போ இதுவரை என்கிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது இல்லையா ஜங்கு? என்கிட்ட பண்ணது எல்லாமே பொய்யா? ஓய்,
என்ன யோசிக்கிற? ஓகே தானே? ஆ கரெக்டாக வருமா? ஆ கரெக்டாக வரும். அதே மாதிரியே பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும். நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும். ம் ம் சூப்பர். சரி ஓகே, நம்ம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் வந்துட்டு நீங்களும் ஜங்குக்கும் வந்து பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது அப்படியே நைட் ஆகுது. 2 பேரும் எப்பவும் போல் உட்காந்து பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் தான் வந்து லிட்ரலி பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், லைஃப் பார்ட்னர்னால் இப்படி தான் இருக்கணும், ஃப்யூச்சர் அவள் கூட இப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஜங்குக் இவ்வளோலாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஜங்குக்கை விட்டுட்டு வந்துட்டோமே, நமக்கு ஜங்குக் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. பட் உங்களால் என்ன பண்ண முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. ஸோ நீங்களும் ஓகே, ஜங்குக் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூடயாச்சும் இருந்துட்டு ஹாப்பியாக இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போது நீங்கள் சடனாக ஜங்குக் என்ன சக்தி என்ன? அது நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற பொண்ணோட நேம் என்ன? அது வேற கேட்கவே இல்லை. ஆமாம்ல, நானும் சொல்லவே இல்லை. எப்படி மறந்தேன்? அந்த பொண்ணு பேர் ஸ்ரேயா. ஓ ஸ்ரேயா, நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு. இல்லை, என்னோடய ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரேயா தான், தெரியுமா? அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கு பேர் இருக்குது. ஆக்சுவலாக நான் அதில் தான் விழுந்தேன், தெரியுமா? நான் கேஷுவலாக அந்த பொண்ணு கிளாஸுக்கு போனேன். போயிட்டு எல்லார் நேமும் வந்து நோட் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு ஸ்ரேயான்னு சொன்னான். அந்த நேமில் விழுந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணோட கேரக்டரில் விழுந்தேன். அப்புறம் எனக்கு அவளுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. டெஸ்டினி தான் ஏதோ எங்கள் 2 பேருக்கும் ஏதோ வேலைப்பாடெல்லாம் செய்துன்னு நினைக்கிறேன். எப்படியும் நாளைக்கு அவள் ஓகே சொன்னால் மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வேற எனக்கு அவள் சேட் பண்ணுவா. எப்போவுமே அவள் 10 மணிக்கு மேலே தான் வருவா. ஸோ நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கலாமா? 10 மணிக்கு மேலே அவள் கூட சேட் பண்ணணும். ஓ ஓகே ஜங்குக், இதில் என்ன இருக்குது? சரி, நான் இப்போவே போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. 9:30 தானே ஆகுது, இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குல்ல. இருந்து பேசிட்டு போகலாம் 2 மணி நேரம். இல்லை பரவாயில்ல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். சரி ஓகே. சக்தி. என்ன ஜங்குக்? இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக நீ என் கூட தான் வரணும். நான் எதுக்கு? ஆமாம், நான் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ பார்க்கணும்ல. நான் எதுக்கு பார்க்கணும்? நீ எதுக்கு பார்க்கணுமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. எனிமீஸாக இருந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி லவர்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் அப்படியே எகெயின் எனிமீஸ் ஆகி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆனோம். இப்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கோம்ல. பாருவேன், அந்த கடவுள் நம்ம 2 பேரையுமே என்னையுமே பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டான் போல். லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான் போல். ஏதோ பண்ணுறான். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. என் கூட லவராக இருந்ததை விட ஃப்ரெண்டாக இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்குது, தெரியுமா? ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நீ வரணும். அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு நீ சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பாக நீ சொல்லணும். நான் வெயிட் பண்ணுவேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவள் கண்டிப்பாக என் ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. அவள் கண்ணில் நான் பார்த்தேன். அவள் கண்ணில் ஏதோ இருந்துச்சு, ஒரு ஸ்பார்க் என்னை சுற்றி வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது, இந்த நைட் சீக்கிரமே போகாதா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீ நாளைக்கு வரணும். காலேஜ்லலாம் இல்லை, ஈவினிங் ஒரு கெஃபேல அங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். காலேஜ்னால் ஒரு மாதிரி ரூமர்லாம் க்ரியேட் ஆகும்ல. ஸோ எதுக்கு அதெல்லாம்?
அதோட அட்டென்ஷன் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கஃபேல தனியாக ப்ரைவேட்டாக ஒரு ஹால் மாதிரி புக் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு நீ, நான், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். 4 பேர் தான். 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? கண்டிப்பாக நீ வரணும். வருவேன், எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக அவள் ஃப்ரெண்டு வருவா. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டாக நீ வரமாட்டியா என்ன? கண்டிப்பாக வருவல்ல? வருவேன் ஜங்குக், வரேன். சரி, நான் போகிறேன் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டு அப்படி டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் வந்து காலேஜ் வந்து கிளம்பி போயிருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி காலேஜ் போகவே பிடிக்கல. பிகாஸ் ஈவினிங் வந்துட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாருல, அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அழுதுறக்கூடாது, எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஈவினிங் ஆகவே கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் ஓடி போயிடணும் அப்படி தான் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குது. இங்கே ஜங்குக் பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஈவினிங்கும் ஆகுது. 2 பேருமே வந்துட்டு அப்படியே கெஃபேக்கு வந்து போயிருப்பீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகியிருக்கும் அங்கே போயிட்டு. ஜங்குக் எங்கே, அந்த பொண்ணு இன்னும் காணும். அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் காணும். நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. வந்துட்டுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான். ஆனால் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது எனக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போசல் பண்ண போகிற மாதிரி. நம்ம 2 பேருக்குள்ளே கூட நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதான் எனக்கு தெரியல போல். ப்ரப்போஸ் பண்ணால் எவ்வளோ நர்வஸாக இருக்குன்னு இப்போ தான் புரியுது. நீ எப்படி ஈஸியாக பண்ண என்கிட்ட? உனக்கு பயமாகவே இல்லையா? நீலாம் நல்லா வில் பவர் நிறையா இருக்க பொண்ணு போல். எனக்கு தான் பாரேன், கை காலெலாம் நடுங்குது அப்படின்னு ஜங்குக் பாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக், சக்தி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வர்றதுக்குள்ளே எகெயின் ஒரு டைம் ரிகர்சல் பார்த்துடலாமா? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, பண்ணி பார்க்கலாமா? ஜங்குக், இங்கே எப்படி? நீ யோசிச்சு பாரு, இங்கே ரிஹர்சல் பண்ணும்போது அந்த பொண்ணு சப்போஸ் வந்து நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிட்டா, அதெல்லாம் ஆகாது. ஆகவே ஆகாது. அந்த பொண்ணு என் மேலே நிறையா ட்ரஸ்ட் வச்சுருக்கா. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா. அதோட அவளுக்கு தெரியும் நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரிஹர்சல் பார்க்கலாமா? அதான் இங்கே யாருமே இல்லைல்ல. நீயும் நான் மட்டும்தான் இருக்கோம். ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்க. வர்றதுக்குள்ளே சீக்கிரமே பண்ணிடலாமா? உங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஜங்குக் கேட்குறக்கு நீங்கள் ஓகே சொல்லி தான் ஆகணும். ஸோ நீங்களும் வந்து ஓகே சொல்லிடுறீங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் டேபிளில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அப்படியே எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. சுற்றி இருக்க எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஜங்குக் மட்டும்தான் தெரிகிறாரு. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் மனசுக்குள்ளே அவர் உங்களோடது இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, அவர் இன்னொருத்தவளோடது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அவர் கண்ணை பார்த்தோன்னே உங்களால் அந்த பெயினை ஹைட் பண்ண முடியல. அவரே ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போது ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, சக்தி என் கண்ணை மட்டும் பார்க்குறியா? என் கண்ணை மட்டும் பாரு, வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஓகே அப்படின்னு அவர் கண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லிட்ரலி யூ ஃபெல்ட் சம்திங். உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபீல். நான்
ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. இப்போன்னு இல்லை, எப்போவுமே உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட எகெயின் எகெயின் நான் ஃபால் ஆகிறேன். மேபி நீ என்னோட சாபமாக கூட இருக்கலாம். ஆயிரம் பெரிய லைஃப்குள்ளே வந்தாலும் யூ ஆர் ஒன்லி த ஒன் மை ஹார்ட். எப்போவுமே நான் நிறையா டைம் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம ஏன் அவளை லவ் பண்ணணும்? அவளை தவிர இந்த வேர்ல்டில் பொண்ணே இல்லையா என்ன அப்படின்னா நினச்சி பார்ப்பேன். ஆனால் நான் எதனா சின்னதாக ஹர்ட் ஆனால் கூட நான் கண்ணை மூடி ஒரு மாதிரி டீப்பாக ஃபீல் பண்ணும் போது என் முன்னாடி வர்ற ஒரே ஃபேஸ் உன்னோட தான், உன்னோட அந்த கண்ணு மட்டும்தான். ஏன்னு எனக்கு தெரியும், என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் ஏன் உன்கிட்ட இவ்வளோ மேட்லியாக ஃபால் ஆகுறேன்னு. ஏதோ பண்ணுறேன்னு, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல. இட்ஸ் ஓகே, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இதே மாதிரி என்னோடய லைஃப் எண்டு வர உன் கூட இதே மாதிரி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக முடியாமல் நீ தான் வேணும்னு உன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிட்டு உன்னோட ப்ரெசன்ஸ்க்காக ஏங்கிட்டு உன்னோட கை பிடிக்கணும், உன்னை ஹக் பண்ணணும், உன்னோட சீக்ஸை கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு செகண்டும் ஏங்கிட்டு உன்னோட ஐஸ் பார்த்துட்டே இருக்கணும், என்னோட லாஸ்ட் ப்ரீத் வர அப்படின்னு பேசிக்கிட்டே உங்களோட 2 ஹேண்டையும் வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கி பார்க்குறீங்க, லிட்ரலி உங்கள் வேர்ல்டு எல்லாமே அப்படி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அப்படி ஜங்குக் மட்டும்தான் தெரிகிறாரு. நீங்கள் அந்த ரிஹர்சலுக்குள்ளே இன் டெப்த்தாக போயிட்டு ரியலாக ஃபெல் ஆகுறீங்க. ஏதோ அவர் உங்களுக்கே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் ஜங்குக் கண்ணே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி. என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்கேன். பாஸ்ட்டில், ப்ரெசண்ட்டில், ஃப்யூச்சர்லேயும் மேபி கஷ்டம் மட்டும்தான் நான் படுவேன். ஆனால் நான் எப்போல்லாம் கஷ்டப்படுவேனோ அப்போ தோல் சாஞ்சு தூங்க நீ இருக்கல்ல அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு எப்படி ஹாப்பியாக இருக்க தெரியுமா? சக்தி, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? என் கூட சேர்ந்து கஷ்டப்பட வரியா? சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகலாம். ஆனால் கடைசி வர தோ இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கோமே இந்த ஹேண்ட் எப்போவுமே பிரியாத மாதிரி பார்த்துக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே சொல்கிறாரு. உங்களுக்கு ப்ரீத் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வர்றாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் அப்படியே ஃபால் ஆகிட்டீங்க அந்த ரிஹர்சல்குள்ளே. ஜங்குக்கும் லிட்ரலி அவர் கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டாரு. அப்படியே அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சீக்ஸை கப் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஒரு ஏக்கம், அவ்வளோ ஒரு பெயின் அப்படின்னு எல்லாமே தெரியுது. நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த கிஸ்ஸை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மாதிரியான பெயின் உள்ளுக்குள்ளே வருது. கண்மூடி இருந்தவங்க கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கிட்ட அப்படியே ஃபால் ஆகுறீங்க. ஸோ அப்படியே நீங்களும் வந்துட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க.
ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னே புரியுது. கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போகிடலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிட்டு போக விடாமல், எங்கடி போகிற? ம் எனக்கு பதில் சொல்லாமல் எங்கே போகிற நீ? என்னை விட்டு போயிடுவியா நீ? ஆ ஜேகே, என்னை விட, நான் போகணும். என்ன என்ன சொல்லணும்? நான் போகணும். கையை விடு. முடியாது. நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ. ம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஜேகே, என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கியா? ரிஹர்சல் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் என்னை விடு, நான் போகணும். போகாத. என்னை பாரு. என்னை விட்டு நீ போயிடுவியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஐயோ ஜேகே, போதும். எனக்கு ரிஹர்சல் பண்ண வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேண்டாம், நான் போகணும். என்னை விடு ப்ளீஸ். சாரி. நான் ஏதோ இப்போ பண்ணதை மட்டும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தா, ஐயோ, சாரி. நான் வேணும்னு பண்ணல ஜங்கு. சாரி. எனக்கு இதுக்கு மேலே இருந்தா கில்ட்டா ஃபீல் ஆகும். நான் போகிறேன். என் தப்பு தான். நீ கூப்பிட்டோன்னே இங்கே வந்திருக்கவே கூடாது. சாரி ஜம்மு. என்னை விடு ப்ளீஸ். என் கையை விடு. அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கோட grip வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட கையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு. ஜேகே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? வலிக்குது. ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு என்னதான் வேணும்? அதான் நான் சொல்லிட்டேன்ல, ரிஹர்சல்லாம் பண்ண வேண்டான்னு. நீங்கள் நல்லா தான் பண்ணுற. என்னை விடு ப்ளீஸ். என்னால் இதுக்கு மேலே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ் என்னை விடு ஜங்கு. அது பொண்ணு பார்த்தா அவ்வளோதான் தப்பாக நினச்சிப்பா. நான் வேற தெரியாம. சாரி ஜங்கு, சாரி. நான் வேணும் பண்ணலை. சாரி. என்னை விட. நான் போகணும். இதுக்கு மேலே நான் நீ இருக்கிற ப்ளீஸ் நான் இருக்கலை. நான் உன் கண்ணு முன்னாடியே நான் வரல. உங்கள் 2 பேருக்கும் நினைச்சலாம் நான் இருக்க மாட்டேன். என்னை விட ப்ளீஸ். நான் போகணும். அந்த பொண்ணுக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி இருக்கு. நான் போகிறேன் ஜங்கு. என்னை விடு ப்ளீஸ். அப்படி ஒருத்தி இருந்தா தானடி நம்ம அவளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு? அப்படி ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்லவும் நீங்கள் அப்படி ஒரு ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சொன்ன இப்போ நீ? உனக்கு இன்னும் மாடி புரியல? இந்த மரமண்டைக்கு என்ன மாடி புரியல? நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். உன்னை தாண்டி வேற எவ்வளோச்சும் நான் நினச்சி பார்த்துருவேன் நாடி. எப்போவுமே இப்படிதான்ல. மரமண்டைக்கு புரியாதல்ல. மென்டல், ஐ லவ் யூ தி மோஸ்ட். இப்போவாச்சும் புரியுதாடி உனக்கு? அப்படின்னு ஜங்குக்கு உங்கள் ஐஸை பார்த்து அப்படியே சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்கு. நீங்கள் ஜங்குக்கே அப்படி வாயை பொழந்து பார்க்குறீங்க. என்ன ப்ராங்க் பண்ணுறியா? அப்படின்னு உங்களை பேச விடாமல் எகெயின் உங்களை வந்துட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எகெயின் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுற ஜங்குக்? ஆர் யூ மேட்? போதும் ஜங்குக், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்க.
யார் நீ விளையாட்டுத்தனமா பண்ணுறா? ஆ ஐம் சீரியஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே, நிஜமாடி, நிஜமாக தான் பண்ணுறேன். இதோ பாரு அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நம்பவே முடியல. இப்போ வாட்ச் நம்பரியா? நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன்னு. லூஸு, நான் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் நான் பண்ணேன். இன்னுமா உனக்கு புரியல? நீ ஏதோ ஸ்மார்ட்டு, அப்போவே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். கண்டுபிடிக்கலையா நீ? என்ன சொல்கிற? சும்மா தான் பண்ணியா சொல்லலாம். ஆமாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வர நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயுமே போயிட மாட்டேன்னு. மறந்து போச்சா? உன்னை விட்டுட்டு வேற எவக்கிட்டையாச்சும் போயிடுவேண்ணா நான்? அப்படி போனான்னு சொன்னதுக்கு தான் மேடம் ஒரு வாரமாக ஒரு மாதிரி ரூம்குள்ளே போயிட்டு அழுதுட்டு இருந்தீங்களே, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் உன் மூஞ்சி போன போக்கெல்லாம் நான் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். ரூமுக்குள்ளே போயிட்டு தேமி அழுதுட்டு இருந்தியே. என்னை அவாய்ட் பண்ணேன், இன்டென்ஷனலாக அவாய்ட் பண்ணேன். ஈவினிங் கூட காலேஜ் வரமாட்டேன், மார்னிங்கும் வரமாட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் வருவேன். இதில் வேற ஏதோ பெருந்தன்மையாக அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்கும் போதெல்லாம் அப்படியே மேடம் தான் ஏதோ வள்ளல் மாதிரி ஐடியாலாம் கொடுத்தீங்களே. மாடத்துக்குள்ளே என்னை திட்டிட்டு தானே கொடுத்துருப்ப, இல்லை அழுதுகிட்டே கொடுத்துருப்ப, அப்படி தானே? கேடி, மனசுக்குள்ளே நான் தானடி இருக்கேன். அதை வாய் விட்டு சொன்னா என்ன ஈகோ தடுக்குதா? நான் உன்னை இந்த காலேஜில் பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே கண்டுபிடிச்சிட்டேன், நீ இன்னமும் ஆகலை அப்படின்னு. ஒரு ஓரத்தில் உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பேசி எகெயின் சார்ட் அவுட் பண்ணலான் தான் நான் உன் பின்னாடியே சுற்றினேன். ஆனால் மேடம் தான் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை திட்டிகிட்டே இருந்தீங்க. சரி, அதனால தான் விட்டு பிடிச்சேன். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். பொறுக்கி நீ விளையாட என் ஃபீலிங்ஸ் தான் உனக்கு கிடச்சிதா? நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? ஐயோப்பா, அப்படி அழுகிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்து கேட்டுக்கலாமே. டே, என்ன நீ வேறு பொண்ணுலாம் பார்க்குற, உனக்கு தான் நான் இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? அதான் ஈகோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஓ, வள்ளல் மனசு அப்பப்போ எட்டி போகுதுருக்கு, அப்படி தானே? வாய மூடு. அப்போ அன்னைக்கு 10 மணிக்கு நான் ஸ்ட்ரேயா கூட சாட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னேன். நீ எப்படியும் கேடின்னு எனக்கு தெரியும்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவ. நான் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு டவுட் வந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் பேசாமல் உங்கூடே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஒரு பையனாக இருந்தாலும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும் போது சாட் பண்ணுவான், அவனோட டைம் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கே கொடுப்பான். அந்த மாதிரி நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லை. அதான் உனக்கு டவுட் வரக்கூடாதுன்னு 10 மணிக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் மேடம் இன்னும் ஹர்ட் ஆகிட்டு நான் அதுக்கு முன்னாடியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதிலே தெரிஞ்சுது நான் உன் மனசில் இன்னும் இருக்கேன்னு. என்னை ஏமாத்திட்டல்ல? ஐயோ, நான் அதை உனக்கு குழந்தை கொடுத்துட்டு ஏமாத்துன மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வரக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். ஓகேவா? சரி சொல்லு, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? மாட்டேன். மாட்டியா? அப்போ விடு, நான் இப்போதைக்கு சும்மான்னு சொன்ன ஸ்ட்ரேயாவை ரியலில் கண்டுபிடிச்சி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவ கூட டூயட் பாடிக்கிறேன். டூயட் பாடுவியா நீ? என்னை விட்டு டூயட் பாடுவியா நீ? அவனை அவ்வளோதான். இந்த ஜலஸ்லாம் வச்சுக்கிட்டு எங்கடி இருந்த? எதுவுமே காட்டிக்காமலே இருந்துட்டல்ல? ஓய், என்னடி, என்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற?
ஆ எது? நான் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? ஐயோ, இப்போ தான் வேணான்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். ஆ அதெல்லாம் அப்படி தான். நான் எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன்? மேடம் ஓகேன்னு சொன்னா இப்போவே பண்ணிக்க ரெடி. அப்போ ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த பார்ட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது மனசே இல்லாமல் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். எப்படியும் ஓகேயாக தான் போகும், வியூஸ் போகாது. ஸோ நானும் அதே மைண்ட் செட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு பெருசான்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க, நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கொண்டு போனேன் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவேன்னு. ஆக்சுவலாக நான் இந்த ஒரு மினி ஷார்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ரீச்சே ஆகலை. இட்ஸ் ஓகே. லைஃப்பில் அப் அண்ட் டவுன்னு இருந்து தானே ஆகணும். என்னோடய க்ரோத்தை மட்டும் நான் லவ் பண்ணக்கூடாதுல்ல. என்னோடய டவுன்ஃபாலையும் நான் வந்துட்டு லவ் பண்ணணும்ல. ஓகே, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குமான்னு தெரில, பட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி. நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, நான் எப்போல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறேனோ அப்போல்லாம் அந்த ஒரு மினி ஷார்ட்டை நான் வந்து கேட்பேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிம்மனுக்கு ஒரு 1 ஷாட் வரும். நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வரும். தென் தயாங்க்கு வரும். அப்படியே வரிசையாக ஒரு ஆளுக்காக வரும். ஓகேவா? சரி, ஓகே, பாய், லவ் யூ ஆல்.